நினைவு பரிசு நிர்வாக உறுப்பினர் திரு சுரேஷ் ஜோடியா அவர்கள். தொடர்ந்து தஞ்சை நினைவு பரிசு குல தலைவர் முனைவர் ரம்யா அவர்கள். சிறப்பு விருந்தினர் முருகேச தயாநிதி அவர்கள். நூலாடை தமிழ் இணை பேராசிரியர் முனைவர் கோதண்டராமன் அவர்கள். நினைவு பரிசு துணை குல தலைவர் முனைவர் சுரேகா அவர்கள். நம்முடைய அமைப்பிற்கு திரு வைரமுத்து ஐயா அவர்களை முதற்கென்று நான் வரவேற்று எனக்கு உரையை தொடங்குகிறேன். தமிழில் அதிகமாக பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்புகள் கிடையாது. அதிகமாக சொல்ல முடியாது. முழுமையாக ஆங்கிலத்திலே மட்டுமே நான் பேசி அறிவேன். தமிழ் துறையில் அப்போ என்னை பேசுறதுக்கு கூடுவாங்க. கோதண்டராமன் தமிழில் மட்டும்தான் பேசணும், நீங்கள் வேறு பாஷையில் நீங்கள் பேசவே கூடாது, வேறு மொழியே இங்கே இருக்கக்கூடாதுன்னு என்னை ரொம்ப வற்புறுத்துவார். அதனால் கொஞ்சம் பேசி பழக்கப்படுத்திக்கிட்டு இருக்கேன். நான் தமிழ் துறைக்கு நான் பேசும்பொழுது ஏதோ ஒரு முழு பௌர்ணமி நிலவில் ஒரு விண்வெளி பூச்சி எப்படி விடற முடியுமோ அவ்வளவுதான் என்னால் பண்ண முடியும். ஆனால் இன்னைக்கு வைரமுத்து ஐயாவும் இந்த தஞ்சை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தரும் இருக்கிற ஒரு காலத்தில் நான் அந்த மேடையில் நான் தமிழில் பேசுறது ஒரு நல்ல ஒரு கோடை காலத்துல பகல்ல மதிய நேரத்துல ஒரு விண்வெளி பூச்சி எந்த அளவுக்கு அதை தன்னுடைய வெளிச்சத்தை காமிக்க முடியுமோ அந்த அளவு தான் என்னால் காமிக்க முடியும். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பேசுறேன். ஆனால் ஒரு விஷயம் என்னால் சொல்ல முடியும், தமிழ் துறை நம்ம எல்லாருமே தமிழ் துறையை சேர்ந்தவர்கள் தான். நமக்கு எல்லாருக்கும் தாய்மொழி தமிழ். ஒரு சிலர் வேணா வேற இருக்கலாம், இருந்தாலும் தமிழ்நாட்டில் பிறந்தாலும் நம்ம தாய்மொழி தமிழ் எல்லாமே கொள்வோம். இந்த தமிழ் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப காரணமாக இருக்கிறதுலேயே மிக மிக முழுமையான ஒரு மொழி என்றால் தமிழ் மொழி தான். பலவிதமான பேராசிரியர்களும் பல வல்லுநர்களும் இதை தெரிந்து முழுமையாக இதை வெளிக்கொண்டு நம்மிடையே சொல்ல பொழுதும் சிலர் அதை மறுத்தாலும் தமிழ்தான் இருக்கிறதுலேயே மிக முழுமையான மொழி என்பதை அனைவரும் உணர்வோம். அதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது. அவ்வளவு முழுமையான மொழியில வெறும் இலக்கியமோ அதன் சார்ந்த இலக்கணமும் மட்டும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாக நம்ம கோதண்டராமன் கூறியபடி அறிவியல், மருத்துவம் அனைத்தும் அதில் கையாளப்பட்டுள்ள ஒரு மொழி தமிழ் மொழி தான். இதில் ஒரு சின்ன ஒரு மெக்கானிக்கல் சிஸ்டம் பற்றி நான் படித்த ஒரு விஷயம் என்னன்னா, 2 கான்சென்ட்ரிக் ரிங்ஸ் அப்படின்னு ஒரு வளையத்துக்குள்ள இன்னொரு வளையம் அதை ஒரு ஆசிலேட் பண்ணோம் அப்படின்னா பெரிய வளையத்தை விட உள்ளுக்குள்ள இருக்க வளையம் வேகமா ஆட ஆரம்பிக்கும். ஆசிலேஷன் ஃபாஸ்டா இருக்கும். அப்படிங்கிறது ஒரு தமிழ் மொழியில செய்யுள்ள சொல்லியிருக்கு. என்னன்னா, தலைவர் ஊஞ்சல் உட்கார்ந்து ஆடிட்டு இருக்கும் பொழுது ஊஞ்சல் ஆடுது, அவருடைய காது வளையம், அது கான்சென்ட்ரிக் ரிங்.
நிர்வாக உறுப்பினர் திரு சுரேஷ் சௌத்ரியா அவர்களே, மாணவ நண்பர்களே, வரவேற்புரையாற்றிய பேராசிரியர் கோதண்டராமன் அவர்களே, திரு கோதண்டராமன் அவர்கள் யார் யாரை வரவேற்றாரோ அவர்களுக்கெல்லாம் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, உங்களுடைய கல்லூரி முதல்வர் பேசுகிற போது சொன்னார், எனக்கு அவ்வளவு தமிழ் தெரியாது என்று. அவருடைய பெயர் மகாவீர் இல்லையா? கல்லூரி முதல்வர் அவர்களே, உங்களுக்கு நிறைய தமிழ் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் தமிழுக்கு மகாவீரரை நன்றாகவே தெரியும். எப்படி சொல்கிறேன் என்று கேட்கிறீர்களா? கிபி 5ஆம் நூற்றாண்டில் முதலாக திரவிட சங்கம் என்ற ஒரு சங்கத்தை உருவாக்கியவர்கள் வச்சனங்கி என்ற சமூக முடிவு. அதுதான் திராவிட சங்கம் என்று மயிலேசீனி வேணுசாமி சொல்கிறார். அப்படி என்றால் திரவிட சங்கம், தமிழ் சங்கம், திராவிட சங்கம் என்பவையெல்லாம் சமண முடிவுகளால் இந்த பூமியில் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றால் தமிழ் தெரியாமல் அவர்கள் இருவருக்கு வாய்ப்பே இல்லை. ஆகவே கல்லூரி முதல்வர் மகாவீர் அவர்களுக்கு எவ்வளவு தமிழ் தெரியும் என்பதை அவருடைய உரையிலே சுட்டிக்காட்டினார். நண்பர்களே, இந்த தலைப்பு, கருத்தரங்க தலைப்பு ஒரு மாநாட்டினுடைய தலைப்பு போல் இருக்கிறது. கவிப்பரசர் சொன்னார்கள், பல்துறை சார்ந்த தமிழியல் கல்வியும் அறிவியல் முன்னேற்றமும். ரொம்ப அற்புதமான தலைப்பு இது. மாணவர்களே, உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு பல்துறை என்பது எதை சார்ந்து இருக்கிறது? ஒரே ஒரு துறையில் நீங்கள் ஆழமாக போனால் பல்துறையும் உங்கள் பக்கத்திற்கு வரும். கருத்தரங்கு என்கின்ற இந்த மேற்கிளம்புகையின் வடிவம் பல்வேறு துறை சார்ந்த குவிய பாடுகளை இந்த உலகத்திலே மேற்கிளம்பை செய்வதை விட்டு தமிழியல் உலகம் பெருமை பெறுகின்றது. தமிழியலில் தொழில்நுட்பத்தை பறைசாற்ற முடியும் என்கின்ற உன்னத நோக்கத்தை மென்மேலும் குவிய செய்கின்ற வகையிலே பல்கலைக்கழகங்களும் கல்லூரிகளும் பிற நிறுவனங்களும் அதற்காக முன்னின்று உழைப்பதை விட்டு நாம் பெருமை கொள்கின்றோம். மேடையில் நீங்கள் ஒரு அதிசயத்தை பார்த்திருப்பீர்கள். ஒரு தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் துணைவேந்தர் விஞ்ஞானம் பேசினார். உங்கள் கல்லூரி முதல்வர் எனக்கு தமிழ் தெரியாது என்றே தமிழை கொட்டி முடித்துவிட்டு போயிருக்கிறார். இந்த இரண்டு பேருக்கு ஒரு ஒற்றுமை பார்க்கிறேன். நீங்கள் மட்டும் சற்றே இடம் மாறி இருந்தால் மகாவீர் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக மாறி இருக்கக்கூடும். நம்முடைய ராஜேந்திரன் அவர்கள் ஒரு விஞ்ஞான பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராய் மாறி இருக்கக்கூடும். இது தமிழ் கருத்தரங்கம் நமக்கு தந்திருக்கிற வெகுமதி, பரிசு என்று நான் கொண்டாடுகிறேன். மாணவ கண்மணிகளே, உங்களை பாராட்டுகிறேன். உங்களுக்கெல்லாம் என் வணக்கம், நன்றி. ஆனால் எங்கள் மாணவ கண்மணிகளுக்கு என் பாராட்டு ஏன் தெரியுமா? கல்லூரிகளில் மாணவர்கள் ஒரு சொற்பொழிவில் சினிமா எதிர்பார்க்கிறார்கள், அரசியல் எதிர்பார்க்கிறார்கள், சில கல்லூரிகளில் ஆன்மீகம் எதிர்பார்க்கிறார்கள், சில கல்லூரிகளில் பொழுதுபோக்கு எதிர்பார்க்கிறார்கள். இந்த 4 பொருண்மைகளை தவிர வேறு எது குறித்து பேசினாலும் அந்த மாணவர்கள் அமைதி அழிந்து போகிறார்கள், கூச்சலிடுகிறார்கள், கரவொலி செய்கிறார்கள், சில குயில்கள் விசிலடிக்கின்றன, அந்த கூட்டம் கரைந்து விடுகிறது. ஆனால் ஆழமான அறிவியல் குறித்தும் தமிழ் குறித்தும் இந்த நுட்பமான சொற்பொழிவை ஆடாமல் அசையாமல் குரல் ஓசை இல்லாமல் கேட்ட எங்கள் மாணவ கண்மணிகளே, உங்களை பார்த்து நான் வியக்கிறேன், வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். நீங்கள் ஏஎம் ஜெயின் கல்லூரியை விட்டு வெளியே போகிற போது
அறிவு பெருமக்களாக வெளியேறுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களை வாழ்த்துகிறேன். மாணவ கண்மணிகளே, இந்த கருத்தரங்கம் பொருளுள்ள கருத்தரங்கம். AM ஜெயின் கல்லூரியின் தமிழ் துறைக்கும் நிர்வாகத்துக்கும் என் நன்றி. நீங்கள் எல்லாம் வெறும் பாடத்திட்டத்தோடு நின்று விடாமல் மாணவர்கள் பயிற்சி பெற்று பல்கலைக்கழகங்களில் பட்டம் பெற வேண்டும் என்பதோடு மட்டும் நின்று விடாமல் எங்கள் தமிழ் குழந்தைகள் உலக குடிமக்களாக உய்ய வேண்டும் என்ற பெரிய லட்சியத்தோடு நீங்கள் இந்த கருத்தரங்கை நிகழ்த்துகிறீர்கள். உங்களை நான் பாராட்டுகிறேன், வணங்குகிறேன். நிகழ்ந்து முடியும் பொழுது நீங்கள் எதை சுமந்து செல்வீர்கள் என்று எனக்கு தெரியாது. தமிழ் சுமந்து செல்வீர்களா, அறிவியல் சுமந்து செல்வீர்களா, 2 மணி நேரம் எங்களை வதைத்து விட்டார்கள் என்று பேசிக்கொண்டு செல்வீர்களா, அறிவை ஏந்தி கொண்டு செல்வோம் என்று பேசுவீர்களா என்று எனக்கு தெரியாது. ஆனால் எங்களுக்கு நீங்கள் ஒரு வாக்கு தர வேண்டும். இந்த நிகழ்வின் நிறைவில், இந்த கருத்தரங்க முடிவில் நீங்கள் எங்களுக்கு தர வேண்டிய வாக்கு ஒன்று உண்டு. நாங்கள் இந்த மேடைக்கு வந்ததெல்லாம் ஒன்றை கண்டுபிடிக்கத்தான். எதை கண்டுபிடிக்க? தமிழை கண்டுபிடிக்கவா? அறிவியல் ஞானத்தை கண்டுபிடிக்கவா? பூமி எப்படி சுற்றுகிறது என்று கண்டுபிடிக்கவா? எதிர்கால தமிழ் உலகம், எதிர்கால உலகம் அது எப்படி இருக்கும் என்று சொல்லி செல்லவா? இல்லை தோழர்களே, இல்லை. நாங்கள் வந்ததெல்லாம் ஒன்றே ஒன்றுக்குத்தான். உங்களில் யார் ஐன்ஸ்டீன் என்று கண்டுபிடிக்க வந்தோம். உங்களில் யார் நியூட்டன் என்று கண்டுபிடிக்க வந்தோம். உங்களில் யார் எடிசன் என்று அறிந்து போக வந்தோம். உங்களில் யார் மேடம் கியூரி என்று அடையாளம் அறிந்து போக வந்தோம். இந்த கருத்தரங்கம் உங்களுக்குள் இருக்கிற விஞ்ஞான பேரறிவை பிடிக்க செய்ய வேண்டும் என்பதற்குத்தான் இந்த கருத்தரங்கம் என்று நான் நினைக்கிறேன். அதில் நாங்கள் வெற்றி பெறுவதெல்லாம் நீங்கள் வெற்றி பெறுவதை பொறுத்துத்தான் நீங்கள் வெற்றி பெற வேண்டும். தமிழில் அறிவியல் இருந்ததா, இருக்கிறதா, இருக்குமா என்ற கேள்விக்கு இந்த கருத்தரங்கம் விடை காண வேண்டும்.